हरिः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः विषयमधेवयिदं यतायुः स्वस्ति न इन्द्रो वृद्रस्तवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्ष्यो हरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. வணக்கம். விஏ பிஸ்னஸ் நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் மற்றும் கிரக நிலவரங்களை நம்ம இப்போ பார்ப்போம். பொதுவாக ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது, பிரமாதமாக இருக்குது. குரு நல்லா இருக்கார், புதன் நல்லா இருக்கார், சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்போ எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைகள் வருது அப்படின்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறுங்க, பலன்கள் மாறுது. பிளானட்டரி பொசிஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி சூரிய உதயம் 5:52 நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோகிணி 3ல் லக்னம் விழுந்திருக்கு. மேலும் சூரியன் ரோகிணி 2லையும், சந்திரன் ஆயில்யம் 2லையும், செவ்வாய் புதனுடைய சாரம் ஆயில்யம் 4லையும் விழுந்திருக்கு. புதன் சந்திரனுடைய இதில் 3ல் ரிஷபத்தில் இருக்கார், ரொம்ப நல்லா இருக்கார். ஆக்சுவலாக குரு பார்த்திங்கன்னா மிருகசேஷம் 4 மிதுனத்தில் இருக்கார். சுக்கிரன் அஸ்வினி 1, மேலும் சனி பகவான் உத்திரட்டாதி 1லையும், ராகு புரட்டாதி 3லையும், கேது உத்திரம் 1ல் அதாவது சிம்ம ராசிலையும் விழுந்திருக்கிறது. இதுதான் கிரகசாரத்தினுடைய அமைப்பு. இப்போது ராசி பலன்களை மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிகளுக்குரிய ராசி பலன்கள், ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம். கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நல்லா இருக்குங்க. ஏன்னா ராசியில் ராகு உக்காண்டிருக்கார், 2ல் சனியும், 3ல் சுக்கிரனும் உட்காண்டிருக்கார், 4ஆம் ஆதி 3ல் உட்காண்டிருக்கார். அவரே 9ஆம் ஆதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாருங்க. செவ்வாய் 3ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கு, 10ஆம் ஆதி நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு அரசு இயந்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருக்கும், கொஞ்சம் அழுத்தங்கள் இருக்கும். இருந்தாலும் நல்ல பலன்களை தரப்போகிறார். நல்ல ப்ரமோஷனோட கூடிய வாய்ப்புகளோடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரப்போகிறாருங்க. உங்களுக்கு குரு 5ல் இருக்காருங்க, புதனோட சேர போகிறார், அஷ்டமாதிபதியோடு சேர்றதுனால நல்ல பலன்கள், நல்ல விதமான பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குது. மேலும் நல்ல புதிய ப்ராப்பர்ட்டிகள் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிரச்சனைகளோடு சேர்ந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வாங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. கொஞ்சம் தடங்கள் ஏற்படும், ஆனால் கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போது. உங்களுக்கு சனி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2லேயே உட்காண்டிருக்கார், 12ஆம் ஆதியும் ராசியாதிபதியும் 2ல் உட்காண்டிருக்கார். அப்படின்னா என்னங்க அப்படின்னா, ஃபாரின்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குங்க. தூரதேசத்துலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஹெல்ப் கிடைக்க போகுது. அலைக்கல்ச்சல் கண்டிப்பாக உண்டுங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எப்படி அதாவது ஒரு இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க வேலைகளுக்கு எல்லாமே. ஏதாவது அலைச்சல் அந்தளவுக்கு இருக்கா போகுது. அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யூ ஹேவ் டு ஃபிட் ஃபார் யுவர் செல்ஃப். ஆக்சுவலி ராகு தசையை பொறுத்த வரைக்கும் ராகுனுடைய பார்வை உங்களுக்கு கும்பத்திலேயே இருக்குது. அப்படின்னும் போது ஜென்மத்திலேயே ராகுன்றதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அலைச்சல், உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாமே நடக்க போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுடைய ராசி தசா புத்தி இதனுடைய பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த பலன்கள்லாம் கிடைக்குங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா ராகு பார்த்திங்கன்னா இந்த பூர்வீகமான தொழில்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா 7ல் உட்காண்டிருக்கார். நிறைய பார்ட்னர்ஷிப்ஸினுடைய பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்டர்னல் பாலிட்டிக்ஸ்லாம் நிறைய நடக்கும். ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும், பேஸ்ட் ஆன் இவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும்.
உங்களுடைய லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா குரு வந்து 5ல் உட்காண்டிருக்கார். அவர் தான் வந்து 2ஆம் ஆதியும் 5ல் உட்காண்டிருக்கார். லாபஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா குரு உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா ஹெல்ப் பண்ணுவாருங்க. குருவனுடைய பார்வை உங்களுக்கு மிகவும் நன்றாக இருக்குது. நல்ல யோகத்தை தரப்போகிறார். அதனால தான் நீங்கள் தப்பிக்க போகிறீங்க. ஆக்சுவலாக குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் இந்த சனி பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபாரின் சான்சஸ் கண்டிப்பாக கொடுப்பார். ப்ரொவைடட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறைமுகமாக ஹெல்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருக்குங்க. ஆஹா ஓஹோன்னு இல்லாமல் கன்சிஸ்டண்ட்டாக நடக்க போகுது இந்த மாதம். இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டண்ட்டாக பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகுது. ட்ரேடிங் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக போகுது. இந்த ஷேர் மார்க்கெட் இதில் ஸ்பெகுலேஷன்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். மேலும் வந்து இந்த விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த குறு விவசாயிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. லேண்டு சம்மந்தமாக கவர்மெண்ட்லேருந்து திடீர்னு லோனுக்கு அப்ரோச் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வியாபாரத்துக்கு நீங்கள் பயிர் பண்ண பொருட்களை வந்து எடுத்துன்னு போகிறதுக்கு அவங்களே ஏதாவது ஏற்பாடு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்க போது. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதங்கள் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் படுத்தும். அந்த அலைச்சல் வந்து நீங்கள் எப்படி டாலரேட் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து 7ஆம் ஆதி வந்து 4ல் சுகஸ்தானத்துலேயும் 5ல் மாறுறதுனால பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் வரும். சொத்து விஷயமாக பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் டாலரேட் பண்ணி எப்படி பார்க்கணுன்றது பார்த்துக்கணும் சார். மேலும் இந்த கல்யாண வேலைகள் வரவங்களுக்கு இந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திருமணம் நடைபெற கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. 2ல் சனி இருக்கிறதுனால 7ஆம் நாடு சனி வந்ததுன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாருங்க. புதுசாக நீங்கள் வந்து பில்டிங் வாங்கிறது, ஆஃபீஸ் ஸ்டேஷ்னரிஸ் வாங்கிறது, ஆஃபீஸ் வாங்கிறது, ஆஃபீஸ்க்கான தேவையான மிஷினரிஸ் வாங்கிறது, இதை மாதிரி இனோவேட்டிவான ப்ராடக்ட்லாம் வாங்கிறது, அது மாதிரி டைமுக்கான இது வந்து நல்ல ஆஸ்பெக்டான டைம். இது கண்டிப்பாக செலவுகள் கண்டிப்பாக வருமானத்திற்குரிய செலவுகளாக இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். மற்றும் கண்டிப்பாக சொத்துக்களை ட்ரை பண்ணுங்கள் வாங்கிறதுக்கு. உங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஆஃபீஸ்க்காகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ராப்ளமேட்டிக் இருக்கிற திருமணம் இல்லற வாழ்க்கையில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த கேஸும் கச்சேரின்னு சொல்லி ப்ராப்ளமாக இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தீர்ப்புகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது வரைக்கும் 12 ராசிகள் கூடிய ராசி பலன்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேயர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சரியா? அதுவும் இல்லாமல் என்னுடைய நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சரி, மற்றும் பர்சனலாக வந்து ஜாதகங்களை பார்க்கணுன்னாலும் சரி, நீங்கள் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.